நீ நடந்து சென்றிடும் நீண்ட நீண்ட பாதையில் கைவிரல் பிடித்துடன் வருவதாரி நீ இடரும் தடைகள் யாவும். ஹாய் பாட்டு ஃபோட்டோ. அன்றைக்கி நாங்கள் வந்து புத்ராஜ் வெட்லேண்ட் பார்க்க வந்து போயிருந்தோம். ஏன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வாக் மாரி ஒரு கெதரிங் மாரி செஞ்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ன ஒரு சேட்டைனா எங்களை மட்டும் கீழே காடி போட சொல்லிட்டாங்க. போட்டுட்டு நாங்கள் அந்த நடக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனோம். நாங்கள் மட்டும் தான் நடந்து வரோம், இல்லை நம்ம மட்டும் தான் நடந்து வரோம், அதை சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றையெல்லாம் காடியில் போகிறோங்க. குட் மார்னிங். என்ன கன்னிவெல் நச்சு வைக்கிறானுங்களா? ஏன்னா ஒரு 25 பேருக்கு மேலே வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் காடி மேலே போயிடுச்சு. ஏன் எங்களை மட்டும் கீழே விட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வேறு பாதை இருக்குனாங்க, அதுவும் தெரியாதனால அக்கம் பக்கம் அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நேரத்தில் பசியாரெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ கேன் வாக், அவனை முடிக்கிற நேரம் தான் போய் சேருவோம் நினைக்கிறேன். ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை வந்து என்னை ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. நானே தான் கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி ஆகணும். எப்படி பார்த்தாலும் கெத்தா நடந்து வரட்டோம், இல்லைன்னா இவருக்கு யாரோ தெரிஞ்சிங்க அவங்க கூடயாவது ஏறி போயிருக்கலாம். நினச்சா கிட்ட தான் வரும். இங்கேயே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தான் நம்ம போகிறோம். இப்போயே அசந்து போயிடுச்சு. அங்கே ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியலன்னாங்க. மேபி அந்த கார்னிவல்னால அவங்கெல்லாம் அங்கே வந்து இருந்தாங்க. வழக்கம் போல் மேப்பை வச்சு தான் நாங்கள் திருப்பி அந்த இடத்த நோக்கி தேடிக்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். 3 நிமிஷம் நடக்க போகிறதே 5 கிலோமீட்டர் தான். பாதை தெரியாதனால இங்கேயே ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து. ஆக்சுவலி அங்கே பாருங்கள், அந்த காப்பாக்கு இருக்கு. இங்கே தான் வந்து எல்லாம் காடி போட்டாங்க. நாங்கள் மட்டும் ஏன் கீழே போட சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல இனிய வரைக்கும். ஸோ போட்டுட்டு அவங்க கூட ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே துன்பத்தில் கிடைக்கிற இன்பத்தை வந்து நம்ம மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே ஒரு பாட்டு வந்துச்சு தானே, அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்களை கூப்பிட்டாங்க, அங்கே போகிறோம். அவங்க நல்லா கும்பல் பண்ணிட்டாங்க. சரி, எல்லாம் ஒரு ப்ரீஃபிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களே லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் நான் என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக அங்கே உள்ளீங்க நினச்சிருப்பாங்க இது என்ன ஃபோனு கையுமாவே இருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணுறது, நம்மளும் அங்கேயும் நாங்கள் தான் கொஞ்சம் ட்ரெண்டில் இருந்தோம். நடந்து வந்தோம்ல, அந்த கதையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. வருவதாரினி இடரும் தடைகள் யாவுமே தானே நீங்கி போகுமே. மிழியின் நீரம் கழுவிட கோடை வாருமே. காட்டுக்குள் நீ நடந்தால் காற்றுமே தாலாட்டு பாடிடுமே. ஆகாய நட்சத்திரங்கள் மின்னியே உன் வழி காட்டிடுமே. இங்கே வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு ப்ரீஃபிங். இங்கே வந்து எப்படி நடக்கணும்னு ஒரு ப்ரீஃபிங் கொடுத்தாங்க அந்த மேப்பை வச்சு. ஆக்சுவலி ஒரு டீமாக ஒரு 20 பேர் 25 பேர் போகிறது அவ்வளோ நல்லா இருக்குது. இது வந்து கம்பெனியில் மட்டும்னு இல்லை, நம்ம ரிலேட்டிவ் கூட சேர்ந்து சாட்டர்டே சண்டே பிள்ளைங்க இப்போ ஸ்கூல் லீவ் வேறு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். யார் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுங்கள், நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை. என்னோட புலம்பல் அந்த வீடியோ ஷூட் தான். அவர் மூட்டை இருந்தால் எடுப்பார், மூட்டை இல்லைன்னா எடுக்க மாட்டார். இப்போ வேறு கம்பெனி ஆள் இருக்காங்களா, நம்ம பார்த்து தான் கேட்கணும். கொக்கு இருக்கு பாருங்க. கொக்கு இல்லை, dia panggil lain lah.
Kami tapiskan air lah. இதில் அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா அங்கே தண்ணி சேர்த்து வச்சுருக்காங்களே அது வந்து அந்த சுற்றிற வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு தான் அந்த தண்ணிலாம் ரொம்ப சேகரித்து அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. இதேமாரி இங்கே சஜானா புத்ராலையும் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கு அந்தமாரி ரிசர்வ் பண்ணி சேர்த்து வச்சுக்குவாங்க. இப்போ எங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஸ்டாப் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தண்ணி லைட்டாக எடுத்துட்டாங்க. ரொம்ப தண்ணி குடிக்கக்கூடாது, அது சரியாக வராது. சரி, உங்களுக்கு தெரியுமா தொட்டாச்சிலிங்கின்னு வாங்க. நம்ம தொட்டமா அது அப்படியே சுருங்கிக்கும். அதை பார்த்தேன், அது விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அங்கே உள்ளே தெரியுது பாருங்க, அதான் ஒக்கெட் செடி ரொம்ப அங்கே வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தோம். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து 2.5 கிலோமீட்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே ஏறி இந்த ஆத்தெல்லாம் தாண்டி அங்கே போவோம் நினைக்கிறேன். ஏங்கப்பா, ஆமாம், இங்கே படுத்தா எந்திரிக்காதுங்க. இது வந்து அந்த பார்க் உள்ளேயே வந்து நம்ம ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன். பிள்ளைங்க விளாட்ற மாதிரி சின்னதாக ஒரு மினி ஒரு இந்த தண்ணியில் விளாட்ற மாதிரி அது வச்சுருந்தாங்க. அந்த இடமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோ இதுதான் அந்த பேர். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள், அந்த கூகுளில் அதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு. அங்கேயும் போய் ஸ்டே பண்ணலாம், சாப்பிட்ற இடம்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் இன்னும் ட்ரை பண்ணல. மேபி நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா சம்டைம் பிள்ளைக்குட்டி ரொம்ப வச்சுட்டு அந்தமாரி தங்குறதுனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்க அதெல்லாம் பார்த்து தான் போய் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணுறோம். இது வாத்து கூட்டம், ஆத்தி இது வாத்து கூட்டம், பார்த்தா இவாளு மட்டும் போட்டா ஒரு ஆட்டம் பாட்டம். சொல்லுறத கேளு, நீ வேற ஒரு பாரு, நான் சொல்லுறத கேளு, கொஞ்சம் வேற ஒரு பாரு. டேராவ பார்த்து போடு ஓலத்தோடு, வேறூரு போய் சேரு நேரத்தோடு. நாங்கள் தான் இந்த என்னமோ கனிவெல்லாம் போட்டுருக்காங்களே, கனிவல் பார்த்துட்டே போவோம். ஓகே, 5 கிலோமீட்டர் முடிக்க போகிறோம். இங்கே ஆரம்பித்தோம் நம்ம குதிரைக்கிட்டே வந்து முடிச்சாச்சு. சக்தியும் குதிரை ரைடெலாம் போவாங்க.